ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இன்னமும் நிறைய பேர்த்துக்கு எப்படி கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அதாவது ரொம்ப ப்ராப்பராக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் google.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்பேஜ் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெப்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது கூகுளில். பிஸ்னஸ்க்குன்னு இருக்குது, பர்சனலுக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம் பர்சனல் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வெப்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இடத்துல உங்களுடைய லாஸ்ட் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த ஜிமெயில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான நேம் வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நேமை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட உங்களுடைய ஜிமெயிலை சொல்லும் போதோ இல்லை எழுதும் போதோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பிள் ஜிமெயிலை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல மறுபடியும் அதே பாஸ்வேர்டை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் யூசர் நேம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டும் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்பேஜ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கூகுள் சைட்ல இருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மொபைல் நம்பர் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லை. சரி, ஓகே. ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ இல்லை ஹேக் செஞ்சுட்டாலோ இந்த ரெக்கவரி இமெயில் அட்ரஸை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ரெக்கவரி இமெயில் அட்ரஸ். உங்களுக்கு இன்னொரு மெயில் ஐடி இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுடைய ஜெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கடைசியாக நம்ம கூகுளோட டேர்ம் அண்ட் கண்டிஷனை நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்ரி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அக்கௌண்ட் கூகுளில் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னா, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட ஃபுல் டேட்டாவும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எப்படி ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் எப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், எப்படி அக்கௌண்ட்டோட செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay guys, thank you for watching. Bye bye. I am Tamizha.